What is good to follow? RC, CSI, Pentecost. Can you suggest for me? மேரேஜ் பண்ணது ஏன் சொல்லல? லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? தி மேரேஜ் இஸ் லவ் ஆர் அரேஞ்ச்? நீங்க லவ் மேரேஜா? அதை பத்தி சொல்லுங்க. லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? ஓகே, எனக்கு you are putting makeup and all things. Is this right or wrong in Jesus' eyes? Akka, how do you feel as speaker? How do you handle judgmental people? Hey all, praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? By God's grace நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இது எதுக்கான வீடியோன்னு நீங்கள் வந்து தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ எஸ், நான் வந்து ஃபியூ டேஸ் பேக் ஒரு ஸ்டோரி அப்லோட் பண்ணியிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். இட் இஸ் அ Q&A செஷன். அண்ட் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அண்ட் அது எல்லாத்துக்கும் தான் நம்ம இப்போ ஆன்சர் பார்க்க போகிறோம். ஓகே, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. உங்கள் ஏஜ் என்ன? யுவர் ஏஜ் ஜஸ்ட் கியூரியஸ் அப்படி போட்டிருக்காங்க. ஓகே, ஐ எம் 25 now. நீங்கள் இனி சாங்ஸ் பாடுவீங்களா? ஏன் பாட மாட்டேன்? கண்டிப்பாக பாடுவேன். எங்கே இருந்தாலும் எப்போவும் நம்ம வந்து ஆண்டரை மகிமைப்படுத்தணும். அண்ட் ஆல்சோ அவர் எனக்கு கொடுத்துருக்க டேலண்ட் நான் கண்டிப்பாக எப்போவும் அவருக்காக பயன்படுத்துவேன் அதை. ஸோ கண்டிப்பாக பாடுவேன். நேட்டிவ் திருநெல்வேலி தான் என்னோட நேட்டிவ் பிளேஸ். Do you think God loves and cares everyone, even the sins committed by men, or too worse? Of course, because God வந்து நம்ம பர்ஃபெக்டா இருந்தாதான் லவ் காட்டுவாரு அப்படிங்கிறதுலாம் இல்லை. See, in general, God is merciful. He is a lovable God. அவர் வந்து நம்ம பர்ஃபெக்டா இல்லைனாலும் அவருடைய கிருபை, அவருடைய தயவு வந்து நமக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அதுதான் நம்ம காட். நம்ம வந்து பைபிளில் நிறைய கேரக்டர்ஸ் பார்த்துருக்கோம். தாவீது, பேதுரு, பவுல், ஸோ இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இல்லை, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கும். அதெல்லாமே ஆண்டவர் மன்னிச்சார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நம்மளுமே இங்கே இருக்கிற யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ காட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ரியலைஸ் பண்ணோம், சரண்டர் பண்ணி ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம வந்து சரண்டர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், லைக் ரிப்பென்ட் பண்ணணும். அதுதான் வந்து ஆண்டவர் வந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஸோ பைபிளில் நிறைய வேர்சஸ் இருக்கும். நம்ம அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா, சங்கீதம் 103:12 ஆமாம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வந்து சரண்டர் பண்ணி மன்னிப்பு கேட்டு ஏஸ்பா நான் செய்யல அந்த மாதிரி பாவங்கள் எல்லாத்தையும் அப்படின்னா, ஏஸ்பா அதை பத்தி நினைக்கவே மாட்டாங்களாம். லைக் அவ்வளவுதான். நமக்கே வந்து ஒரு மாதிரி ரெக்ரெட் பண்ணாலும் ஏஸ்பா அதை நினைக்கிறது இல்லை, அது மறந்துடுவாரு. ஸோ வந்து கண்டிப்பா மன்னிப்பாங்க எவ்வளவு பெரிய தப்புனாலும். நெக்ஸ்ட் போலாமா? அக்கா, ஹவ் யூ ஃபீல் ஆஸ் ஸ்பீக்கர்? How do you handle judgmental people that would judge us because of jealousy? நம்ம ஹேண்டில் பண்றது எப்படின்னு கேட்டிருக்கீங்களா? ஓகே, நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? ஓகே, நான் சொல்றேன். நீங்க கொஞ்சம் யோசிங்க. ஓகே, நீங்க நினைக்கிறீங்களா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க ஆப்போசிட் வீட்டுக்காரங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பழகிறவங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் யாருமே உங்களை பத்தி பேசாம இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க எல்லாத்துக்குமே டாபிக் நீங்க தான். உங்களை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. லைக் அவங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. லைக் ஏதாவது ஒண்ணு நல்ல விதமாவோ இல்லை கெட்ட விதமாவோ எப்படியோ உங்களை பத்தி ஏதாவது பேசதான் போறாங்க. அது ரொம்ப தப்பு. அது பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ணவே கூடாது. அவங்க இப்படி அப்படி இதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. பிகாஸ் நியாயாதிபதி வந்து ஒருத்தர் மட்டும்தான், கரெக்டா? நம்ம வந்து கிடையாது. ஸோ அதை வந்து புரிய வைக்கவும் முடியாது. எல்லாருக்கும் போயிட்டு இன்னும் தப்பு தப்புலாம் சொல்ல முடியாது. அவங்க ஜட்ஜ் பண்றாங்கன்னா பண்ணட்டும். நம்மளுடைய வேலை வந்து இக்னோர் பண்றது. ஓகே, ஸோ அது வந்து இக்னோர் தான். எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இக்னோர், அவ்வளோதான். வாட் இஸ் குட் டு ஃபாலோ? RC, CSI, Pentecost. Can you suggest for me? இதை ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் யாருனாலும் எல்லாருமே ஆண்டோடைய வார்த்தையை தான் உங்ககிட்ட வந்து சேர்க்கிறாங்க. ஓகே,
லைக் அது ஒரு வே தான். இந்த பர்சன்ஸை நீங்களாம் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. லைக் இப்போ நான் சொல்கிற ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க, இந்த பைபிள் வேர்ஸோ கற்றுக்கோங்க, அவ்வளோதான். எதையுமே இந்த பர்சன்ஸ் எல்லாம் யாரையுமே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம், இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. As a pastor kid, I met a lot of problems like I can't wear some trendy clothes, etc. Your opinion? எனக்கு தெரியல நீங்கள் என்ன மாதிரி ட்ரெண்டி க்ளோத்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்போ ஒரு வேளை நீங்கள் சர்ச்சுக்கெலாம் அந்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறது தப்பாக இருக்கலாம். பிகாஸ் நீங்கள் எந்த மாதிரி தான் அகேன் நீங்கள் எந்த மாதிரி க்ளோத்ஸ் ரெஃபர் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. சர்ச்சுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ அப்போ அது நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். பட் நீங்கள் ஒரு ட்ரிப் போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங் போகிறீங்க, இந்த மாதிரி வெளியில் போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக என்ன இருக்குமோ அதை நீங்கள் வேர் பண்ணலாம். லைக் அது ட்ரெண்டி தெரில எனக்கு, உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக நீங்கள் வேர் பண்ணலாம். அதில் தப்பு எதுவும் இல்லை. லைக் அன்லஸ் உங்களோட இன்டென்ஷன் அங்கே தப்பாக இருக்கிற வரைக்கும். ஆமாம், மற்றபடி அங்கே எதுவும் தப்பு இல்லை. எஸ். நெக்ஸ்ட், we are coming to Tamil Nadu this month last week from North Karnataka to visit your church. ஏன் சர்ச்சா? இந்த சர்ச்? ஐயோ, எதுக்கு? பட் அந்த சர்ச்சில் இப்போ நான் இருக்க மாட்டேனே. சரி, ஓகே. தெரிலங்க அது யாருன்னு சொல்லிட்டு. வாட் இஸ் த புக் யூ ரீசென்ட்லி ரெட் தட் யூ வேர் கம்ப்ளீட்லி என்க்ரவுஸ்ட் இன்? ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். யூஸ்வலாக நான் வந்து புக் ரீட் பண்ணுற பர்சன் இல்லை, புக்ஸே நான் வாசிக்க மாட்டேன். ஸோ த ஒன்லி புக் ஐ ரீட் இஸ் த ஹோலி பைபிள். இதுவே வந்து எனக்கு ரீடிங் பிடிக்காது, ஓகே, இன் ஜென்ரல். ஸோ ரீடிங் பிடிக்காததுனால தான் நான் பைபிளே வாசிக்காமல் இருந்தேன் ரொம்ப வருஷமாக. பைபிளே வாசிக்க மாட்டேன். அதுக்கு ரீசன் வந்து எனக்கு ரீடிங் பிடிக்காது அப்படிங்கிறதுனால. இப்போ ஓகே, இப்போ வந்து நான் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஏசப்பா உங்களுக்கு தந்த பைபிள் வேர்ஸ் என்னக்கா ப்ளீஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு தெரியல, பிகாஸ் நிறைய ப்ராஃபஸிஸ் ஆர் நமக்கு ப்ரேயர் பண்ணுறவங்க மூலமாக நமக்கு வந்து ஆண்டவர் நிறைய வார்த்தைகள் கொடுப்பாங்க, கரெக்டா? ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஐ மீன் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஃபர்ஸ்ட் டைம் என்கவுண்டர் வித் ஜீசஸ் எனக்கு இருந்துச்சா, எனக்கு நான் அபிஷேகம் கிடைச்ச டைம். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு வசனம் கொடுத்தாங்க, ஏதாவது பேசுங்களே ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைம். அப்போ வந்து எரேமியா 1:5 வாசிக்கிறேன். பார்த்தீங்களா, நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். அந்த வசனம், ஓகே, அந்த வசனம் தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச வர்ஸ். வை என் கூட பேச மாட்டீங்க? ஐ தாட் we could be friends forever and share spiritual மேட்டா. அது என்ன மேட்? பேச மாட்டேங்கீங்களா ப்ரோ? எனக்கு நீங்க யாருன்னே தெரியாது ப்ரோ. You are putting makeup and all things. Is this right or wrong in Jesus' eyes? Shall we do makeup? Okay. So putting makeup, அதை நீங்க அப்படி பாக்குறீங்கன்னா அது எனக்கு தெரியல. பட் என்னை பத்தி நீங்க சொல்லியிருக்கனால ஃபர்ஸ்ட் நான் என்னை பத்தி சொல்லிக்கிறேன். லைக் நான் வந்து என்ன ப்ரெசன்டபிளா காட்டணும் அப்படின்றது தான் என்னோட இன்டென்ஷன். ஓகே, அகேன் நம்மளோட இன்டென்ஷன் வந்து தப்பா இருந்துச்சுன்னா அது தப்பு, ஓகே. லைக் மேக்கப்போ இல்லை ஏதோ ட்ரெஸ்ஸிங்ஸோ இல்லை ஏதோ ஒன்று, நம்ம வந்து எதா இருந்தாலும் நம்மளோட இன்டென்ஷன்ஸ் வந்து பியூரா இருந்துச்சுன்னா அது தப்பு கிடையாது, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒன்று பண்ணுறோம், மேக்கப் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணுறோம். அது பண்ணும் போதே நம்மளோட இன்டென்ஷன்ஸ் வந்து இப்போ இன்னொருத்தங்களுக்கு நம்ம அட்ராக்ட் பண்ணணும், அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதை செய்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒன்று பண்ணோம்னா அது தப்பு. இல்லை, நான் இந்த இடத்துக்கு போகிறேன், இந்த இடத்துல நான் ப்ரெசன்டபிளாக இருக்கணும்னு எனக்கு என்ன இப்படி காட்டிக்கணும்னு ஆசை, அது வந்து எனக்காக, அது யாருக்காக இல்லை. ஸோ வந்து ஜீசஸ் வந்து நம்மளோட ஹிருதயத்தை தான் பார்க்குறாங்க, நம்மளோட இன்டென்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க, கரெக்டா? ஸோ உங்களோட இன்டென்ஷன்ஸ் தப்பாக இருந்துச்சுன்னா தப்பு, இல்லைன்னா தப்பு இல்லை. லைக் எதுனாலும். ஆர் யூ லவ் மேரேஜ் அக்கா? லவ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ் ஆர் லவ் மேரேஜ்? மேரேஜ் பண்ணது ஏன் சொல்லலை? லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்?
your marriage is love or arranged? நீங்க லவ் மேரேஜா அதை பத்தி சொல்லுங்க. மேரேஜ் ஸ்டோரி அண்ட் காட் எப்படி லீட் பண்ணாங்கன்னு. அக்கா உங்களுக்கு லவ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ், லவ் ஆர் அரேஞ்ச், லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? ஓகே, எனக்கு லவ் மேரேஜ் தான். இல்ல நான் சும்மா சொன்னேன், எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். அண்ட் நிறைய பேர் வந்து ஏன் சடனா மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னீங்க. எனக்கே சடன் சர்ப்ரைஸ் தாங்க இது அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஸோ எஸ், எனக்கு வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் பை காட்ஸ் கிரேஸ். July 14 வந்து எனக்கு கல்யாணம் முடிஞ்சது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் நீங்கள் அப்லோட் பண்ணல எதையுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து எந்த ஒரு லைக் என் கல்யாணம் ஆகும் போது அதை பற்றி ஏதாவது சொல்லிட்டு இதெல்லாம் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அதான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன், ஓகேவா? ஸோ வந்து இது வந்து ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் தான்.